ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஒரு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து நான் போயிட்டு அக்காவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். ஆனால் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து நான் இங்கே என் அக்கா வீட்டுக்கு போகிறது பிடிக்கவே இல்லை தான். இருந்தாலும் வந்து அக்கா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலையில் நம்ம போய் பார்க்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து என்னோடய சித்தி எல்லாருமே சொன்னாங்க, உன் ஒய்ஃபு பேச்சை கேட்டுட்டு நீ இந்த நேரத்தில் போயிட்டு ஒரு எதுவும் கேட்காம இருந்தேன்னா நாளைக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் உன் ஒய்ஃப் வந்து சொல்கிறத கேட்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதாகிடும். அதனால் வந்து அவங்க அம்மா போனதுக்கப்புறம் அக்கா தானே எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வளர்த்துச்சு, எல்லாம் பண்ணிச்சு. அதனால் கொஞ்ச நாச்சும் நீ புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் ஒரு வாரம் அப்படி தான் இருந்தேன், என் ஒய்ஃபு சொன்னதை கேட்டுட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். சரி கேட்காம அதுக்கப்புறம் நான் வந்து என் ஒய்ஃபுக்கிட்ட வந்து அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகல. ஏன்னா வந்து போயிட்டு வந்தால் ஏதாச்சும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃபீஸ் விஷயமா போகிறேன், வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பெங்களூரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 2 மந்த் ஒன்ஸ் வந்து மீட்டிங் எப்போயாச்சும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. வெளியூரில் கேரளாவில் இருக்கும், சிலப்போ பெங்களூர், டெல்லி அந்த மாதிரி இருக்கும். அதனால் போகிறதுக்காக வந்து நான் இப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அக்கா வந்து பெங்களூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஊரில் தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தது அங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அதனால் வந்து இப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் ஒன்றும் சொல்லி கேட்டுக்கல. ஏன்னா வந்து நான் போகமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். ஆனால் வந்து எனக்கு வந்து அக்கா வந்து இது மாதிரி அக்கா பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டா அப்படிங்கிறப்போ ஏன்னா என் ஒய்ஃபுக்கும் அக்காவுக்கும் நாங்கள் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணப்போ அவங்க அம்மா வந்து எல்லாம் செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா நான் தானே செய்யணும் அப்படிங்கிறது கேட்டதுனால 2 பேரும் 2 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எதுவும் கேட்டுக்கல. அவங்க ஏன் பேசலை, அவங்கள சமாதானப்படுத்தணும்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் 2 பேரையும். ஆனால் வந்து என் ஒய்ஃபும் சரி அக்காவும் சரி அவங்க இதில் தான் இருந்தாங்களே தவிர அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மனசை மாற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலமையில அவங்க 2 பேருமே இல்லை. அதனால நானும் வந்து அவங்கள எதுவும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவங்கக்கிட்ட வந்து எதுவுமே அதுக்கப்புறம் நான் பேசிக்கல 2 பேருக்கிட்டேயுமே. நான் பாட்டுக்கு நான் அப்படி இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு வருஷமாக வந்து அக்கா வந்து எங்கள் வீட்டுக்கே வர்றதே கிடையாது. ஏன்னா வந்து வந்தால் என் ஒய்ஃபு நல்லா பேசினா தானே வருவாங்க, அவளே பேசாதப்போ எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வர்றதில்ல. நான் எப்போயாச்சும் ஃபோன் பண்ணி பேசுவேன். அதுக்கப்புறம் நான் எப்போயாச்சும் போவேன். அதுக்கெல்லாம் என் ஒய்ஃபு சொன்னதே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஆனால்